நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்டாவோ அல்லது அலைடு சப்ஜெக்டாவோ இருக்குதா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் நீங்கள் டெய்லர் சீரிஸ் மெத்தடை பயன்படுத்தி ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறீங்க. அதனுடைய நியூமரிக்கல் சொல்யூஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறீங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட நோட்டு, பேனா, சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இது 3 எடுத்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நான் சொல்லக்கூடிய கால்குலேஷன்ஸை நீங்களே எழுதி ஆப்ரேட் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே வாங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். பை மீன்ஸ் ஆஃப் டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் find y at x equal to 0.1, 0.2 correct to 3 significant digits given dy by dx minus 2y equal to 3 e power x, y of 0 equal to 0. இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை தான் இங்கே எழுதியிருக்கோம். என்ன சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2yயை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து எழுதியிருக்கோம். அப்படி எழுதுனீங்கன்னா y டேஷ் ஈக்குவல் டு 3 e பவர் x ப்ளஸ் 2y அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இனிஷியல் கண்டிஷன்லேருந்து இந்த 0வை நம்ம x0 அப்படின்னும் இந்த 0வை y0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா y ஆஃப் 0.1னோட வேல்யூ, y ஆஃப் 0.2னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது x ஈக்குவல் டு 0.1 அப்படிங்கும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்கான வேல்யூ y1னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி x ஈக்குவல் டு 0.2 அப்படிங்கும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்கான y-னோட வேல்யூ y2 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். x0னோட வேல்யூ 0, y0னோட வேல்யூ 0. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். கொடுத்துருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எழுதியிருக்கோம். அதிலிருந்து y0 டேஷ் என்ன அப்படின்னு எழுதியிருக்கோம். 3 e பவர் x0 ப்ளஸ் 2y0. இதில் x0க்கு பதிலாகவும் y0க்கு பதிலாகவும் 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த டேர்ம் 0, e பவர் 0னோட வேல்யூ 1, அதனால் இந்த 3 மட்டும் நமக்கு ஆன்சராக கிடைச்சிருக்கு. இப்போ y டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த எக்ஸ்ப்ரெஷனை எக்ஸை பொறுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்கன்னா y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 3 e பவர் x, அதாவது 3 கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிட்டு e பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். அதே e பவர் x தான் கிடைக்கும். ப்ளஸ் இந்த 2y இருக்கு இல்லையா, 2 கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிட்டு y-ஐ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா y டேஷ் அப்படின்னு எழுதுவீங்க. இதிலிருந்து y0 டபுள் டேஷ் எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள். 3 e பவர் x0 ப்ளஸ் 2y0 டேஷ். இதில் x0க்கு பதிலாக 0வும் y0 டேஷுக்கு பதிலாக இந்த 3ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்ன கிடைக்கும் பாருங்கள். இந்த டேர்மனோட வேல்யூ 3, இந்த டேர்மனோட வேல்யூ 6 ஆட் பண்ணிங்கன்னா 9. அடுத்ததாக y ட்ரிபிள் டேஷ், அதாவது இந்த எக்ஸ்ப்ரெஷனை எக்ஸை பொறுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். என்ன கிடைக்கிது பாருங்கள். 3 e பவர் x ப்ளஸ் 2y டபுள் டேஷ் அப்படின்னு கிடைக்கிது. அதிலிருந்து y0 ட்ரிபிள் டேஷ் எழுதுனீங்கன்னா 3 e பவர் x0 ப்ளஸ் 2y0 டபுள் டேஷ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் x0க்கு பதிலாக 0வும் y0 டபுள் டேஷ்க்கு பதிலாக இந்த 9ஐயும் நம்ம பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா என்ன கிடைக்கிது பாருங்கள். அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஃபோர்த் ஆர்டர் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். இந்த எக்ஸ்ப்ரெஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள். 3 e பவர் x ப்ளஸ் 2y ட்ரிபிள் டேஷ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதிலிருந்து y0 பவர் 4 அதை எழுதுனீங்கன்னா 3 e பவர் x0 ப்ளஸ் 2y0 ட்ரிபிள் டேஷ் அப்படின்னு கிடச்சிருக்கு. x0க்கு பதிலாக 0, y0க்கு பதிலாக இந்த 21 பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்ததாக
ஹச்சினோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x1 மைனஸ் x0. நமக்கு x1 வேல்யூ 0.1, x0 வேல்யூ 0. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா 0.1 அப்படின்னு கிடச்சிருக்கு. டெய்லர் சீரீஸ்க்கான ஃபார்முலா நம்ம y1 வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y0 ப்ளஸ் h டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் y0 டேஷ் ப்ளஸ் h ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் y0 டபுள் டேஷ் ப்ளஸ் h கியூப் பை 3 ஃபேக்டோரியல் y0 ட்ரிபிள் டேஷ் ப்ளஸ் h பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் y0 பவர் 4 அப்படின்னு எழுதியிருக்கோம். இதில் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த ஒவ்வொரு டேர்மாக சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட் டேர்ம் 0 அதை எழுதிக்கல, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.3 அப்படின்னு கிடைக்கும். 0.1 ஸ்கொயர் பண்ணுங்கள், 9ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், அதன் பிறகு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 0.04/5 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 0.1 க்யூப் பண்ணுங்கள், 21ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 6ஆல் டிவைட் பண்ணுங்கள், அதாவது 3 ஃபேக்டோரியலோட வேல்யூ 6 அப்படி ஆப்ரேட் பண்ணிங்கன்னா 0.0035 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி 0.1 பவர் 4 எடுங்க, அதை 45ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 4 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணுங்கள், அதாவது 24ஆல் டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.3486875 அப்படின்னு கிடச்சிருக்கு. நமக்கு 3 டெசிமல் பிளேஸ்க்கு தான் ஆன்சர் கேட்டிருந்தாங்க. அதனால் 3 டெசிமல் பிளேஸ் கரெக்ஷனுக்கு y1 வேல்யூ 0.349 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம y1 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம x1 வேல்யூ 0.1 அப்படின்னும் y1 வேல்யூ நம்ம கடைசியாக கண்டுபிடிச்ச 0.349 அப்படிங்கிறதையும் எடுத்துருக்குறோம். முன்னாடி பண்ண அதே சேம் ப்ரொசீஜர், அதாவது y டேஷ் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து y1 டேஷ் எழுதியிருக்கிறோம். இதில் x1க்கு பதிலாக 0.1, y1க்கு பதிலாக 0.349 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு 4.014 அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக இதிலிருந்து ஒரு தடவை ஏற்கனவே இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணினது தான். y1 டபுள் டேஷ் எழுதியிருக்கோம், 3e⁻x1 + 2y1 டேஷ். இதில் x1க்கு பதிலாக இந்த 0.1ஐயும் y1 டேஷ்க்கு பதிலாக இந்த 4.014ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 11.344 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக y ட்ரிபிள் டேஷ் எழுதியிருக்கிறோம், அதிலிருந்து y1 ட்ரிபிள் டேஷ் which is equal to 3e⁻x1 + 2y1 டபுள் டேஷ் அப்படின்னு கிடச்சிருக்கு. அதில் x1க்கு பதிலாக 0.1, y1க்கு பதிலாக இந்த 11.344 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 26.004 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஃபோர்த் ஆர்டர் டெரிவேட்டிவ் y1 பவர் 4 ஈக்குவல் டு 3e⁻x1 ப்ளஸ் 2y1 ட்ரிபிள் டேஷ் அப்படின்னு கிடச்சிருக்கு. அதில் x1க்கு பதிலாக 0.1, y1 ட்ரிபிள் டேஷ்க்கு பதிலாக இந்த 26.004 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள், உங்களுக்கு 55.324 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கிது. இது எல்லாமே நான் 3 டெசிமல் பிளேஸ் கரெக்ஷனுக்கு கால்குலேட்டரை செட் பண்ணிவிட்டு ஆப்ரேட் பண்ணி ஆன்சர் எழுதியிருக்கிறேன். சரி, இப்போது டெய்லர் சீரீஸ் ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். அதாவது y2 ஈக்குவல் டு y1 ப்ளஸ் h/1 ஃபேக்டோரியல் y1 டேஷ் ப்ளஸ் h ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் y1 டபுள் டேஷ் ப்ளஸ் h கியூப் பை 3 ஃபேக்டோரியல் y1 ட்ரிபிள் டேஷ் ப்ளஸ் h பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் y1 பவர் 4 அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லா வேல்யூஸுமே நமக்கு தெரியும், அதை எல்லாத்தையும் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போது இது ஒவ்வொரு டேர்மாக முன்னாடி சொன்ன மாதிரியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள், நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கிது பாருங்கள். y2 ஈக்குவல் டு 0.811684 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதிலிருந்து நம்ம 3 டெசிமல் பிளேஸ் கரெக்ஷனுக்கு ஆன்சர் எழுதுனீங்கன்னா y2, அதாவது y ஆஃப் 0.2 ஈக்குவல் டு 0.812 அப்படின்னு கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக நான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். கூடவே
ஆன்சரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பேப்பர், பேனா, கால்குலேட்டர்லாம் வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி உங்களுக்கும் இந்த ஆன்சர் கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.